Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறை சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது 2024ஆம் ஆண்டிற்கான பல்வேறு தமிழ் விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் வளர்ச்சி துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை பார்ப்போம். 100 ஆண்டுகளாக வற்றாத படைப்புகளை கொண்டு சீரழமையோடு இயங்கி வரும் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு தொண்டாற்றிடும் தமிழ் தாயின் திருத்தொண்டர்களுக்கு தமிழால் விளங்கிடும் தமிழ்நாடு அரசு பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் அளித்து அவர்தம் தொண்டுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்து வருகின்றது. அவ்வகையில் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதுக்கும் 2024ஆம் ஆண்டிற்கான 72 விருதுகளுக்கும் தகைமையும் தொண்டரவும் பூண்ட தமிழ் அறிஞர் பெருமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதுகளின் வரிசைகள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன விருதுகள்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் விருது 2025ஆம் ஆண்டிற்கு ஒரு நபருக்கு பரிசு விவரம் ரூபாய் 2 லட்சம், 1 சவரன் தங்க பதக்கம் மற்றும் தகுதியுரை பொன்னாடை வழங்கப்படும். 2024ஆம் ஆண்டிற்கான புற விருதுகள் மகாகவி பாரதியார் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தமிழ் தென்றல் திருவிக விருது, கியாபே விஸ்வநாதம் விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது. இந்த விருதுகள் அனைத்தும் ஒரு விருதுகள் ஒரு நபருக்கு வழங்கப்படும். இதற்கான பரிசு விவரம் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 சவரன் தங்க பதக்கம், தகுதியுரை மற்றும் பொன்னாடை வழங்கப்படும். அடுத்ததாக இலக்கிய மாமணி விருது 3 நபர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் ரொக்கம், 1 சவரன் தங்க பதக்கம், தகுதியுரை பொன்னாடை வழங்கப்படும். அடுத்து தமிழ்தாய் விருது ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், கேடயம், தகுதியுரை வழங்கப்படும். கபிலர் விருது, ஊவேசா விருது, கம்பன் விருது, சொல்லின் செல்வர் விருது, உமறுப்புலவர் விருது, ஜியு போப்பு விருது, இளங்கோவடிகள் விருது, அம்மா இலக்கிய விருது, இவை அனைத்தும் ஒரு விருதுகள் ஒரு நபருக்கு வழங்கப்படும். இதற்கான பரிசு தொகை ரூபாய் 2 லட்சம் ரொக்கம், தங்க பதக்கம், தகுதியுரை மற்றும் பொன்னாடை வழங்கப்படும். அடுத்ததாக மொழிபெயர்ப்பாளர் விருது 10 நபர்களுக்கு, சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் விருது ஒரு நபருக்கு, அயோத்திதாச பண்டிதர் விருது ஒரு நபருக்கு, மலைமறை அடிகளார் விருது ஒரு நபருக்கு, அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது, காரைக்கால் அம்மையார் விருது, தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் திங்களிதழ் விருது, தமிழ்ச்செம்மல் விருது, இவை அனைத்தும் ஒரு நபருக்கு. இதற்கான பரிசு ரூபாய் 2 லட்சம் ரொக்கம், கேடயம், தகுதியுரை மற்றும் பொன்னாடை வழங்கப்படும். அடுத்ததாக தமிழ்ச்செம்மல் விருது 38 நபர்களுக்கு, மாவட்டந்தோறும் ஒருவருக்கு தலா ரூபாய் 25,000 மற்றும் தகுதியுரை வழங்கப்படும். இவ்வாறு மொத்த விருதுகள் 73. அறிஞர் பெருமக்கள் www.tamilvalarchithurai.tn.gov.in மற்றும் www.awards.tn.gov.in என்ற இணையதளங்களின் வழியாகவோ அல்லது தமிழ் வளர்ச்சி துறையின் இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து தமிழ் வளர்ச்சி இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு அஞ்சல் வாயிலாகவோ 15/8/2024க்கு முன்பாக விண்ணப்பங்களை அனுப்பிட வேண்டுகின்றோம். தக்க ஆவணங்களோடு விண்ணப்பங்கள் அமைதல் விரும்பத்தக்கது. தமிழ்ச்செம்மல் விருதுக்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர் அல்லது உதவி இயக்குனர் அலுவலகங்களின் வாயிலாக விண்ணப்பிக்கப்பட வேண்டும். கூடுதல் விவரம் அறிய விரும்புவோர் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அலுவலக நேரத்தில் இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 15/8/2024க்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி இணையதளத்தில் சென்று எவ்வாறு இந்த விருதுகளுக்காக நாம் விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamilvalarchithurai.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ் வளர்ச்சி துறை அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல இந்த மெனுல விருதுகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா விருதுகள் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி விண்ணப்ப பேஜ் ஓபன் ஆகும். விண்ணப்பத்துடன் ஒளிப்படம் மற்றும் வாழ்க்கை குறிப்பு கோப்பாக இணைக்கப்பட வேண்டும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விருதுகளுக்கான விண்ணப்பங்களை பதிவு செய்ய இறுதி நாள் 15 ஆகஸ்ட் 2024. இந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல திருமதி செல்வி தலைப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெயர், விருதுக்காக விண்ணப்பிப்பவரது பெயர், தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த நாள், வயது, தந்தை பெயர், தாயார் பெயர், இல்ல முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், பிறந்த ஊர், மாவட்டம் போன்ற சுய விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்புறம் விண்ணப்பிக்க விரும்பும் விருது கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தகுதியான விருதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். திருவள்ளுவர் விருது, மகாகவி பாரதியார் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தமிழ் தென்றல் திருவிக விருது, இவ்வாறு நாம் ஏற்கனவே செய்தி குறிப்பில் பார்த்த விருது விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் தகுதிக்கேற்ற விருதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்புறமா விருதுக்கு தகுதியாக குறிப்பிடத்தக்க பணிகள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விருதுக்கு தகுதியாக குறிப்பிடத்தக்க பணிகள் ஒரு சில வாக்கியங்களில் நீங்கள் இங்கே எழுதப்பட வேண்டும். அப்புறம் கல்வி தகுதி விவரங்கள் விரிவாக எழுதப்பட வேண்டும். வகித்த பதவிகள், ஆற்றியுள்ள தமிழ் பணிகள், பெற்ற பட்டங்கள், வெளியிட்ட நூல்கள், கட்டுரை
பரிந்துரைகள் பட்டியலோடு ஒவ்வொன்றிலும் ஒருபடி தமிழ் வளர்ச்சி இயக்ககத்திற்கு அஞ்சலில் அனுப்பி வைக்க வேண்டும். தற்போது ஆட்சி வரும் கல்வி பணிகள் அல்லது சமூக பணிகள், தர விரும்பும் பிற தகவல்கள் போன்ற விவரங்களை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக தங்கள் நிழற்படத்தை பதிவேற்றிடுக. உங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். வாழ்க்கை குறிப்பு ஃபைல் நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. மேற்கூறிய தகவல்கள் அனைத்தும் உண்மை என்று சான்றளிக்கிறேன். இந்த செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துட்டு அனுப்பிடுக. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு தெரிவுக்குழு தேர்ந்தெடுக்கும் தகுதியான நபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த விருது தகுதியான நபர்களுக்கு வழங்கப்படும். இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்கலாம். அல்லது அஞ்சல் வழியாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இதே இணையதளத்தில் இந்த மெனுவிலே ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா விண்ணப்ப படிவங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே விண்ணப்ப படிவங்கள் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஒவ்வொரு விருதுக்குமான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. விருதின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. பதிவிறக்கம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல கீழே வரும்போது விருது விண்ணப்பங்கள் கொடுத்திருக்காங்க. திருவள்ளுவர் விருது விண்ணப்ப படிவம். இதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் டவுன்லோட் ஆகும். தகுதியான நபர்கள் தகுதியான விருதிற்கான இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அஞ்சல் வழியாக அனுப்பலாம். இதில் அனைத்து விதமான விருதுக்கான விண்ணப்ப படிவங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறும் அஞ்சல் வழியாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் அனைத்துமே இணைத்து அஞ்சல் வழியாக சம்பந்தப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். தமிழ்நாடு அரசு வழங்கும் தமிழ் விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணைய வழியிலோ அல்லது அஞ்சல் வழியாகவோ விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.